தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு தயாரித்த 260 பக்கங்கள் கொண்ட மித்ரா திட்ட வரைவு அறிக்கையை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெகுவாக பாராட்டினார் என அதன் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி இதனை கூறினார். மித்ரா ஒருமைப்பாட்டு அமைச்சின் கீழ் இருந்தபோது அதன் எதிர்கால திட்ட வரைவை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. பேமாண்டுவிற்கு 5 லட்சம் ரிங்கிட் செலுத்தப்பட்டு அதன் வாயிலாக இந்த அறிக்கை தயார் செய்யப்பட்டது என்றும், குறிப்பாக மக்கள், கல்வியாளர்கள், அரசியல் தலைவர்கள் உட்பட பலரையும் அழைத்து கூட்டங்கள் நடத்தப்பட்டது என சரஸ்வதி குறிப்பிட்டார். மித்ராவின் தேவைகள் என்ன, அதன் திட்டங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றும், அந்நிதி மக்களுக்கு எப்படி பயனளிக்க வேண்டும் என அனைத்து ஆய்வுகளும் செய்யப்பட்டது என அவர் மேலும் கூறினார். 260 பக்கங்கள் இத்திட்ட வரைவு அறிக்கை கடந்த ஜூலை 17ஆம் தேதி பிரதமரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இத்திட்ட வரைவையும் அமைச்சின் முயற்சியையும் பிரதமர் வெகுவாக பாராட்டினார். மேலும் தற்போதைய மித்ரா இத்திட்ட வரைவை பயன்படுத்தினால் இந்திய சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு அது வித்திடும். ஆனால் அது மித்ரா நிர்வாகத்தின் முடிவு என்று சரஸ்வதி குறிப்பிட்டார். இந்த ஆய்வு அறிக்கையில் 3 முக்கிய அம்சங்கள் பிரதமர் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மலேசிய இந்திய சமுதாயத்திற்கு என சிறப்பு நடவடிக்கை குழு அமைக்கப்பட வேண்டும். பயன்படுத்தாத மித்ராவின் நிதியை பாதுகாக்க சிறப்பு வங்கி கணக்கு உருவாக்குவது, மித்ரா நிர்வாகத்தில் மாற்றங்களை கொண்டு வருவது அந்த 3 முக்கிய அம்சங்களாகும். குறிப்பாக பழைய திட்டங்களை நிறுத்திக் கொண்டு மித்ரா முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று அவர் தொடர்ந்து வலியுறுத்தினார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.